அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் யூதா கோத்திரத்தை தனக்கென்று வேறு பிரித்தார். ஆனால் அந்த கோத்திரம் மற்ற 11 கோத்திரங்களோடு இணைந்து எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்த பொழுது கர்த்தர் அவர்கள் விடுதலை செய்து கானான் என்ற அருமையான தேசத்தை கொடுத்தார். யோசுவா ஜனங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தான். நியாயாதிபதிகள் அவர்களை வழி நடத்தினார்கள், ஆட்சி செய்தார்கள், நியாயம் செய்தார்கள். கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நியாயாதிபதியை எழுப்பினார். அவருடைய நாட்களிலே ராஜா இல்லாதபடியினால் அவனவன் தன் தன் பார்வைக்கு நலமானபடி செய்து வந்தான் என்று நாம் வாசித்திருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் மற்ற ராஜ்யங்களை உற்று நோக்கின பொழுது அங்கு ஒரு ராஜா இருப்பதை கண்டார்கள். அவர்கள் தங்கள் தேசத்திலும் தாங்கள் வாழ்கிற பகுதியிலும் ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பி, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலின் மூப்பர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் வந்து சொன்ன பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி அதற்காக விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், அவர்கள் சொல்படி கேள் என்று சொன்னார். காரணம், இந்த நியாயாதிபதிகளின் கடைசி காலங்களிலே எங்கும் அநீதியும் அக்கிரமும் நிறைந்திருந்தது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக பெயர் சபாவலி வைத்தான். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுதுதான் இஸ்ரவேலின் மூப்பர்கள் ராமாவிலே இருக்கிற சாமுவேலிடம் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறது இல்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். இந்த காரியம் சாமுவேலுக்கு தகாத காரியமாய் தென்பட்டது. ஆகையினால் அவன் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலிடம், ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கர்த்தருடைய வருத்தமான வார்த்தையை சாமுவேல் கேட்டான். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவன் வகைப்படுத்தி அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அந்த ராஜா உங்களை ஆளுவான், உங்களை அநியாயமாக அவன் நடத்துவான், உங்களுடைய குமாரன் குமாரத்தையும் அவன் மாவரைக்கு வைப்பான், அவன் தனக்கு அடிமையாக வைத்துக் கொள்வான் என்றெல்லாம் சொல்லி, மனிதன் ராஜாவானால் என்ன நடக்கும் என்று சொல்லி சாமுவேல் விவரித்து சொன்னாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் ராஜா வேண்டும் என்பதிலே உறுதியாய் நின்றார்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல திடசாட்சியை அவன் தெரியப்படுத்தினான். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று உறுதியாய் நின்றார்கள். சகல ஜாதிகள் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று நாம் சொல்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, எங்களுக்கு ஒரு தேவன் வேண்டும், அது ராஜா வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு கைவேலையின் சித்திரங்கள், கைவேலையின் சிற்பங்கள் எல்லாம் கடவுளாக மாறிவிட்டன. காரணம், தங்களை ஆள்வது அவைகள்தான் என்று மனிதர்கள் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் உயர்வு என்று எதிர்பார்த்தபடி தேவன் அவர்கள் விரும்பின ஒரு ராஜாவை கட்டளையிடுகிறார். அவன்தான் சவுல் எனப்பட்ட இஸ்ரவேலரின் எபிரேயரின் முதல் ராஜா. அவர்கள் விரும்பினபடி அவன் மிகவும் உயரம் உள்ளவன். அவனுடைய தோளுக்கு கீழ்தான் அனைத்து ஜனங்களும் நிற்க முடியும், அத்தகைய உயரம் உள்ளவன். மட்டுமல்ல, இஸ்ரவேலருக்குள்ளே அவனை போல சௌந்தரியவான் ஒருவனும் இல்லை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான். புறத்தோற்றத்தின்படி அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே சவுலுடைய தகப்பன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் பெயர் கீஸ். சவுல் என்னும் சௌந்தரியமான அந்த குமாரன் இஸ்ரவேல் புத்திரரில் மிகவும் சௌந்தரியவானாக இருந்தான். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான். காணாமற் போன தன்
தகப்பனுடைய கழுதைகளை தேடி போகும்படியாக அவன் வேலைக்காரனோடு பயணம் செய்தான். வேலைக்காரன் ஒரு ஆலோசனை கொடுத்தான். இங்கே ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் இருக்கிறார், அவரிடத்திலே போய் நாம் கேட்போம், அப்பொழுது கழுதைகள் எங்கே கிடைக்கும் என்று அவர் ஞான திருஷ்டியினால் சொல்லிவிடுவார் என்று சொன்ன பொழுது 1 சாமுவேல் 9:7 சவுல் சொல்கிறான், தின்பண்டங்களும் தீர்ந்து போயிற்றே, தேவனுடைய மனுஷனாய் அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். இங்கு ஒரு நல்ல வாலிபன், அவன் ஆண்டவருடைய ஊழியக்காரனிடத்திலே வெறும் கையோடு போகக்கூடாது என்ற அற்புதமான ஒரு டிவோட்டட் லைஃப் அவனுக்குள் இருந்தது. பார்த்தோமானால் அவன் மத சார்பாக ரிலிஜியஸாக அவன் ஒரு சரியான கோணத்திலே அவன் காணப்பட்டான். வெறும் கையோடு நான் போகக்கூடாது என்று சொல்லி. அப்பொழுது வேலைக்காரன் சொன்ன, இல்லை, என்னிடத்துல இன்னும் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் இருப்பதை கொண்டு போய் பார்க்கிறார்கள். 1 சாமுவேல் 9:15 முதல் 17 வசனங்கள்ல சவுல் சாமுவேலை சந்திக்கும் முன்பாக கர்த்தர் சாமுவேலின் காதிலே ஒரு சத்தத்தை கொடுத்தார். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாய் ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடினால் நான் அவர்களை கடாட்சித்தேன், கேட்டு அருளினேன் என்று அவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஆகையினால் சாமுவேலுக்கு எந்த குழப்பமும் இல்லை. சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். புறத்தோற்றம் நன்றாய் இருக்கிறது, உள்தோற்றம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஓரளவுக்குத்தான் சாமுவேலுக்கு தெரியும். மக்கள் விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படியே கொடுத்தார். ஆஜானுபாகவான நேர்த்தியான ஒரு நபரை, சவுலை ராஜாவாக கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்தார். 1 சாமுவேல் 9:20 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலரின் அபேட்சையும் உன்னையும் உன் வீட்டாரையும் அனைவரையும் சார்ந்தது அல்லவா என்று சொல்கிறான். அபேட்சை என்பது ஆசை. அவள் ராஜாவாக ஒரு நபரை ஆசைப்படுகிறார்கள், அந்த ஆசைக்குரியவன் நீதானே என்று சொல்லி சவுலை பார்த்து சாமுவேல் சொல்கிறார். 21ஆம் வசனத்துல, அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். தன்னை நிதானித்து அறிந்த ஒரு நல்ல ஒரு வாலிபன், தன்னிடத்திலே என்ன இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். தான் எந்த கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதை அறிந்திருந்தான். பென்யமீன் கோத்திரம் ஏற்கனவே அற்றுப்போன ஒரு கோத்திரம். அவர்கள் துன்மார்க்கத்தினாலே 11 கோத்திரங்களால் சிதறடிக்கப்பட்டார்கள். உள்பகையினாலே அவர்கள் மீந்த போனவர்கள் மிகவும் குறைவான எண்ணிக்கை ஆகிய அவர்களும் யூதேயா பகுதியிலே அவர்கள் குடியிருந்தபடியினாலே பென்யமீனுக்கு என்று ஒரு எல்லையை வரையறுக்க முடியாத நிலையிலே அவர்கள் காணப்பட்டவர்கள். அந்த கோத்திரத்திலே மிகச்சிறிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் தான் இந்த கீஸ் வம்சத்திலே கீசுடைய மகனாகிய சவுல். அவன் அதை உணர்ந்தவனாய் சொல்கிறான், இந்த 12 கோத்திரத்துக்கும் அவருடைய ஆசை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் தானா கிடைத்தேன் என்று சொல்லி அவன் தன்னை உண்மையான நிலையிலே சொல்லி பார்க்கிறான். ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டபடினாலே அவன் அதை மறுப்பதற்கில்லை. அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 1 சாமுவேல் 10:1 வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி தைல குப்பியினால் அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த அபிஷேகத்தை தான் தாவீது எப்பொழுதும் நினைத்தவனாய் இருந்தான். என் தேவன் அபிஷேகம் பண்ணினவர், என் தேவன் அபிஷேகம் பண்ணினவர் என்று சொல்லி அவரை சவுலை குறித்து மிகவும் உயர்வான ஒரு நிலைப்பாட்டிலே தாவீது அவன் வாழ்நாளெல்லாம் நடந்தான் என்பதை நாம் அறிவோம். ஆகையினால்தான் தாவீதை குறித்து கர்த்தர் சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய அபிஷேகத்தை அவன் மதிக்கிறவன் என்று சொல்லி தாவீதை கர்த்தர் கனம் பண்ணினார். இங்கு அவன் சவுல் ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10:9 முதல் 10 வசனங்களிலே என்ன காண்கிறோம்? அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். இந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அபிஷேகம் ஒரு மனிதனை புதிதாக்குகிறது. அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. அபிஷேகம் என்பது ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது.
அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தாவின் உள்ளத்தில் வரும்போது, நீங்கள் அபிஷேகம் பெறும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நாம் பலனடைவதும் சாட்சியாய் இருப்பதும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. எங்கு அத்தகைய வல்லமையை அவன் பெற்றுக்கொள்கிறான்? அவன் புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்கிறான். புதிய மனிதனாக அவன் மாற்றப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேறே இருதயம், நியூ ஹார்ட் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது ஏதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி சவுலின் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் பொழுது வரங்கள் கிரியை செய்கின்றன, தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. இங்கு தீர்க்க தரிசிகள் சவுலும் ஒருவன் என்று சொல்லப்படும் அளவிற்கு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கவனாய் இருக்கிறான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்தை உரைப்பதற்கு பரிசுத்தாவின் வரம், வல்லமை, அபிஷேகம் தேவை. இங்கு சவுல் சாதாரண வாலிபன், கழுதைகளை தேடி போனவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். மட்டுமல்ல, 1 சாமுவேல் 10:15-16 வசனங்களிலே அவனுடைய சிறிய தகப்பன் அவனிடத்துல கேட்கிறான், நீ தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கண்டு வந்தாயே, அந்த தீர்க்கதரிசி உன்னிடத்தில் என்ன சொன்னான் என்ற பொழுது அவன் வினயமாக, விவரமாக, ஜாக்கிரதையாக சிறிய தகப்பனிடத்தில் சொல்கிறான். கழுதைகள் குறித்த காரியம் மட்டும் என்னென்ன என்று சொன்னார், எங்கே அது கிடைக்கும் என்று சொன்னார் என்பதை மட்டும் பகிர்ந்து கொண்டானே ஒழிய ராஜ்ய பாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவன் அறிவிக்கவில்லை. சித்தப்பாவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, தேவன் குறித்த ரகசியத்தை காப்பது அவசியம். யோசேப்பு கனவு கண்டான். அவன் ஆழ்வதை குறித்து கனவு கண்ட கனவை சொன்ன பொழுது பெற்ற தகப்பனாய் யாக்கோபு அவனை கடிந்து கொள்கிறான். நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் அந்த சொப்பனத்தை சொன்னபடினாலே அவன் சொப்பனக்காரன் என்று இகழ்வாக அவன் இகழப்பட்டான், பகைக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். அவனை உடன் பிறந்தவர்களை வெறுத்தார்கள். இங்கு சில காரியங்கள், விவேகி காரியத்தை மறைத்து வைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட காரியத்தை மரியாள் தன் இருதயத்திலே வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்முடையத்திலே சில காரியங்களை ரகசியமாக வெளிப்படுத்தும் போது அதை நாம் வெளியே பறைசாற்றாதபடிக்கு மறைத்து வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூடன் தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகவும் ஞானம் விளங்க வாயை திறக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மட்டுமல்ல, இஸ்ரவேல் கோத்திரங்களை சாமுவேல் கூட்டி சவுலை தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் சவுலோ இதற்கு விருப்பமில்லாதவனாக தளவாடங்களுக்குள்ளே அவன் போய் ஒளித்துக் கொள்கிறான். அப்பொழுது தேவன் சொல்கிறார், அத்தனை மூப்பர்கள் நடுவிலே சவுலை நீ தேடுகிறாயோ, அவன் தளவாடங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பொழுது ஜனங்களை அனுப்பி அவனை கொண்டு வருகிறார்கள். அங்கு அவனை ராஜாவாக சாமுவேல் பிரகடனம் பண்ணுகிறான். 1 சாமுவேல் 10:23 ஜனங்கள் அழைத்து கொண்டு வந்த போது அவர்கள் எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழே இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனா இருந்தான். அப்பொழுது சாமுவேல், கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஆனால் அதே வேளையிலே பேலியாளின் மக்களோ இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான். என்றைக்கு ஒரு உயர்வு வருகிறதோ, என்றைக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் தருகிறாரோ, அப்பொழுது அதை எதிர்ப்பதற்கும் இகழுவதற்கும் ஒரு சிலர் எழும்பத்தான் செய்வார்கள். நாம் அதை காணாதவர்கள் போல, காதால் கேளாதவர்கள் போல கடந்து போவோமானால் நாம் சமாதானமாய் இருப்போம். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எல்லா வார்த்தையும் கவனித்தோம் போனால் நம்முடைய வேலைக்காரன் நிந்திப்பதை நாம் கேள்விப்பட வேண்டி வரும். ஆகினால் இவனும் அவ்விதமாக ஞானமாய் காது கேளாதவன் போல இருந்தான். இங்கே பார்க்கிற காரியங்கள் என்னவென்றால், அவன் ஒரு டிப்ளமேட்டாக இருந்தான், அவன் ஒரு தெளிவான விவேகியாக இருந்தான், ஞானம் உள்ளவனாக காணப்பட்டான், அவன் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இவனை எல்லாரும் சேர்ந்து 12 கோத்திரங்களை அங்கீகரிக்கும்படியாக என்ன நடக்கிறது? ஒரு சம்பவம் நடக்கிறது. கீலேயாத்தில் உள்ள யாப்பேஸ் என்ற இடத்தை அம்மோனிய ராஜா நாகாஸ் என்பவன் முற்றுகை போடுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர்கள் அனைவரும் அங்கு அவரிடத்தில் போய், எங்களை விட்டுவிடு, நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்ற பொழுது அம்மோனிய ராஜா சொல்கிறான்,
உங்களது வலது கண்ணை நான் எடுத்துக் கொள்கிறேன், அதுதான் நாம் செய்கிற உடன்படிக்கை என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறான். சவுல் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு ஊரினை மாட்டை துண்டித்து ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து சவுல் சொல்கிறான், என் பின்னாலும் சாமுவேலின் பின்னாலும் புறப்படாத யாவருடைய மாடுகளுக்கும் இவ்விதமாய் செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பின பொழுது ஒருமித்து 12 கோத்திரத்து மக்களும் யுத்தத்திற்கு கடந்து வருகிறார்கள். அவன் 3 படைகளை வகுத்து சூரியன் உதைக்கும் நேரத்திலே அவன் யுத்தத்தை தொடங்குகிறான். கிழக்கு வெடிக்கும் வரை அவன் அம்மோனியரை முறியடிக்கிறான். ஜனங்கள் கில்காலிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி கொண்டாடத் தொடங்கினார்கள். இது ஜனங்கள் கொடுத்த அங்கீகாரம், தேவன் கொடுத்த அபிஷேகம், ஜனங்கள் கொடுத்த அங்கீகாரம். இதோடு ஒரு முழு நிலையிலே சவுல் ராஜாவாக அவன் செயல்பட தொடங்குகிறான். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் சாமுவேல் ஒரு விண்ணப்பத்தை செய்கிறான். அப்பொழுது அந்த விண்ணப்பம் செய்கிற வேளையிலே இடி முழக்கம் உண்டாகிறது, பெருமழை பொழிகிறது. ஜனங்கள் பயந்து, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் செய்த பாவம் எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தை கூட்டிக் கொண்டோம் என்ற உணர்வோடு அவர்கள் சாமுவேலிடம் சொல்கிறார்கள். அதற்கு சாமுவேல், நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்று ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஜனங்களையும் சவுலையும் சாமுவேல் எச்சரிப்பதற்கான காரணம், தேவனை கனவீனம் பண்ணுகிற இழிவான காரியத்தை நீங்கள் செய்தால் நீங்கள் நாசம் அடைவீர்கள் என்று ஒரு எச்சரிப்பு அந்த வேளையிலே கொடுக்கிறான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல இந்த நாசமானது எப்படி முளைத்து அது கிளைவிட்டு அது மிகப்பெரிய முள்மரமாய் மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். இங்கு பெலிஸ்தியர்கள் படையெடுக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக்பேலிலே படையெடுக்கும்படியாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது யோனத்தான் அவன் நகர காவற்படையை அவர்களை அழிக்கும்படியாக தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு இரவிலே போய் அவர்களை தோற்கடிக்கிறான். அவர்கள் முற்றிலுமாக நகர காவற்படையினர் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நம்பிக்கை பெறுகிறார்கள், நாம் பெலிஸ்தரை துரத்தி விடலாம் என்று சொல்லி. அப்பொழுது விண்ணப்பம் பண்ணும்படியாக சவுல் காத்திருக்கிறான். நாங்கள் பெலிஸ்தரை தொடர வேண்டுமா, நாங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்வோமா என்று சொல்லி ஜெபம் பண்ணி சாமுவேல் வழியாக அதை கேட்கும்படி காத்திருக்கிறான். 7 நாட்கள் ஆகியும் சாமுவேல் இன்னும் வரவில்லை. அப்பொழுது இவனாகவே ஆசாரியன் செய்ய வேண்டிய அந்த பலி செலுத்துகிற வேலையை தன் கையிலே எடுக்கிறான். இது ஒரு தாறுமாறு, இது ஒரு முரண்பாடு, பெர்வர்ஷன் என்பார்கள். இது ஒரு தாறுமாறான காரியத்தை ராஜா செய்கிறான். ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஆசாரியன் செய்ய வேண்டும், ராஜா செய்ய வேண்டியதை ராஜா செய்ய வேண்டும். ஆனால் இங்கு அவன் தன்னை ஆசாரியனை போல ஆசாரியனுடைய வேலையை கையில் எடுத்து சர்வாங்க தகன பலியை செலுத்தி விடுகிறான். தாமதமாக வந்த தீர்க்கதரிசி சாமுவேல் கேட்கிறான். 1 சாமுவேல் 13:11 நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள், குறித்த நாட்கள் திட்டத்தில் நீ வரவில்லை, பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதை நான் கண்டபடினாலே கில்காலுக்கும் அவர்கள் வந்து விடுவார்களோ என்று அஞ்சி கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணும்படியாக எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலி செலுத்தினேன் என்றான். இங்கு அவன் என்ன சொல்கிறான், சவுல், என்னை தவிர எல்லாரும் குற்றவாளிகள், ஜனங்கள் 7 நாட்கள் காத்திராமல் சிதறத் தொடங்கி விட்டார்கள், அவர்கள் இருப்பு இடத்திற்கு பிரிந்து போகிறார்கள், நீர் தாமதமாக வருகிறீர், பெலிஸ்தீர்கள் மிக்மாசிலே தங்கியிருந்தவர்கள் இப்பொழுது கில்காலுக்கும் வந்து விடுவார்கள், நீங்கள் எல்லாரும் ஒருமித்து என்னை பதற செய்து விட்டீர்கள் என்று சொல்லி எல்லாரையும் குற்றப்படுத்துகிறான். அதற்கு சாமுவேல் சொல்கிறான், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே, புத்தியீனமாய் செய்தீர், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர், இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தம் ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி இனி வரப்போகிற காரியத்தை முன்னுரைக்கிறான். இங்கு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு சாமுவேலுடைய அதிகாரத்தை தன் கையில் எடுத்த தான் தோன்றித்தனமான செயல்பாட்டினை கர்த்தர் அருவருத்து இந்த தீர்க்க தரிசனத்தை சாமுவேல் வரைக்கும்படி செய்கிறார்.
இங்குதான் சரிவு தொடங்குகிறது. நல்ல ஒரு தொடக்கம். ஆனால் தொடக்கத்திலே நன்கு வந்த சவுல் பின்பு சரிய தொடங்குகிறான். கழுதைகளை தேடி போனவன் அரசனானான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாதாரண தோற்றத்தையும் சாதாரண ஒரு ஆரம்பத்தையும் கொண்டவர்களாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவன் நம்மை உயர்த்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த அன்பு, ஆரம்பத்திலே கர்த்தர் மேல் வைத்த கனம், ஆரம்பத்திலே கர்த்தர் மேல் வைத்த நன்றி, அந்த உணர்வுகளுக்குள் நாம் கட்டுப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? அல்லது ஏனோதானவென்று என் சாமர்த்தியம், என் கைப்பலன் இதை செய்தது என்று சொல்லி நம்மை நாமே மெச்சிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சவுல் கர்த்தரை கனப்படுத்த அவன் மறந்து போனான். சாமுவேலை மதிக்க அவன் மறந்து போனான். விளைவாக அவனுடைய சரிவை அவன் துடக்கி விட்டான். பெலிஸ்தரின் பாளையம் இக்மேசிலே முழுவதும் பரம்பி இருக்கிற பொழுது அவர்களை வெல்வதற்கு கில்காலுக்குள்ள அவர்களை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு தவறான கட்டளையை அவன் யுத்தத்திற்கு வந்திருந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்தான். அது என்னவென்றால், வெற்றி பெறும் வரை, யுத்தம் ஓயும் வரை நீங்க யாரும் சாப்பிடக்கூடாது. இந்த பட்டினியாய் இருப்பது என்பது ஒரு மனிதனை பலவீனமடைய செய்யும். அதுவும் குறிப்பாக போர் வீரர்கள், யுத்த வீரர்கள் சாப்பிடாம இருந்தால் என்ன நடக்கும்? இந்த புத்தீனமான கட்டளை அவன் சொன்னபடினாலே யாரும் சாப்பிடாமல் இருந்தார்கள். ஆனால் இரவிலே யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் போய் வென்று திரும்பி ஒரு நகர படையினை துரத்தி விட்டு வென்று வரும் பொழுது அவர்கள் காட்டிலே இருந்த தேனை கண்டு அதை எடுத்து சாப்பிட்டு அவர்கள் கண்கள் தெளிவடைகிறார்கள். அவருக்கு பலன் கிடைக்கிறது. தேனானது அவர்களை பலப்படுத்தி இருக்கிறது. அது அவர்களை உற்சாகமடைய செய்தது. அப்பொழுது அவன் மற்றவர்களை பார்த்து சொன்ன பொழுது, இல்லை, உன்னுடைய தகப்பன் சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார், நாங்கள் எல்லாரும் விடாய்த்து போயிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடும் பொழுது அவர்கள் பெலிஸ்தரை முறியடிக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் தோற்று ஓடுகிறார்கள். அவரிடத்தில் இருந்த ஆடு மாடுகளை அவர்கள் பிடித்து அதை தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடு அதை புசிக்கும்படியான ஒரு வெறி கொண்டவர்களாய் மாறி போனார்கள். எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்கள், எங்களுக்கு மாமிச உணவு வேண்டும் என்ற பொழுது தேவன் 3 முழ உயரத்திற்கு காடைகளை கீழ்காற்றை அனுப்பி நிரப்பினார். அதை அவர்கள் வெறியோடு புசித்தார்கள், இரத்தத்தோடு புசித்தார்கள். கர்த்தர் அவர்களை சிக்ஷித்தார், அவர்களை அடித்தார் என்று பார்க்கிறோம். இங்கும் அதே விதத்திலே பசியினாலும் தாகத்தினாலும் வறண்டு போயிருந்தவர்கள் பெலிஸ்தரை துரத்தி கிடைத்த கொள்ளையிலே அவர்கள் ஆடு மாடுகளை, கன்றுக்குட்டிகளை தரையிலே போட்டு அடித்து அதை இரத்தத்தோடு புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இது யாருடைய குற்றம் என்றால், ஒரு தலைவனுடைய குற்றம். ஜனங்கள் தவறி போவதற்கு தலைவன் அவன் தாறுமாறான எண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். சவுல் அதை மேற்கொள்ள எத்தனையோ பேரை அவன் மேற்கொண்டான். ஆனால் இங்கு தவறான காரியங்களை மேற்கொள்ள அவனால் முடியவில்லை. மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சோபாவின் ராஜாக்கள், பெலிஸ்தியர் ஆகியோரை அவன் வெற்றி கொண்டு வருகிறான். ஆனால் அவன் தன்னைத்தானே வெற்றி கொள்ள இயலவில்லை. அவன் தன்னைத்தானே மேற்கொள்ள அவனால் முடியவில்லை. அவன் அகங்காரமும் மமதையும் மேட்டியும் உடையவனாக முதல் ராஜா எந்த வகையிலும் சாட்சி இல்லாத ஒருவனாய் நடந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். பின்பு இரண்டாவது ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனை அமலேக்கியரை அழிக்க வேண்டும், கருவறுக்க வேண்டும், சங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். காரணம், இந்த அமலேக்கியர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வந்த பொழுது பாதையை விட மாட்டோம் என்று சொல்லி அவர்களை மிகவும் வருத்தப்படுத்தினார்கள். ஆகையினாலே ஆண்டவர் அந்த அகம்பாவமான செயலை கண்டிக்கும்படியாக சவுலிடத்திலே சொல்லி இருந்தார், நீ அமலேக்கியர் மேல் யுத்தம் செய்து சிறியோர் முதல் பெரியோர் வரை மிருக ஜீவங்கள் யாவையும் சங்காரம் பண்ணுவாயாக, ஒன்றையும் உயிரோடு வைக்க கூடாது, அரசன் முதல் ஆண்டி வரை அத்தனை பேரையும் அழித்து விடு என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அந்த அமலேக்கியர் மேல் நடந்த யுத்தத்திலே சவுல் வெற்றி பெறுகிறான். ஆனால் அவன் செய்த தவறு என்ன? அங்கு கொள்ளையாடின பொருட்களை பார்த்த பொழுது உயரமான ஒரு கம்பீரமான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் இவையெல்லாம் பார்த்து அந்த கொள்ளையின் மேல் அவன் பறந்து ஜனங்களுடைய ஆலோசனையை கேட்டு இவைகளை கர்த்தருக்கு என்று வைத்துக் கொள்ளலாமே என்று சொல்லி எடுத்து வைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் இவன் செய்த காரியத்தை குறித்து
அவர் மிகவும் விசனம் அடைந்தார். என்ன விசனம்? சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கீழ்ப்படியாத ஒரு மனிதன், தன் இஷ்டத்துக்கு செயல்படுகிற ஒரு மனிதன், தேவ கட்டளையை அசட்டை பண்ணுகிற ஒரு மனிதன், அவன் செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவும் இல்லை. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை அழைத்து, நீ போய் அவனுடைய துணிகரமான இந்த முரட்டாட்டமான கீழ்ப்படியாமை குறித்து எச்சரிப்பாயாக என்ற பொழுது சாமுவேல் அவனை எச்சரிக்கிறான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நீ ஏன் இவைகளெல்லாம் வைத்துக் கொண்டா என்று சொன்ன பொழுது, நான் ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக, கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக இந்த கொள்ளையை நான் எடுத்துக்கொண்டேன் என்கிறான். அப்பொழுது சாமுவேல் சொல்கிறான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ கீழ்ப்படிவதை செய்வதை விட்டுவிட்டு பலி செலுத்துவேன் என்கிறாய். மட்டுமல்ல, நீ செவி கொடுக்காமலே நான் கொழுப்பையான பதார்த்தத்தை நான் பலியிடுகிறேன் என்று சொல்கிறாய். இது எந்த வகையில் சரியா இருக்கும் என்று கேட்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, இரண்டகம் பண்ணுதல் வில்லிசூனிய பாவத்திற்கு சரியா இருக்கிறது. இரண்டகம் பண்ணுதல், 2 அகம் என்றால் 2 விதமான நிலைப்பாடுகள், மதில் மேல் பூனையாக இருக்கிற செயல்கள், மட்டுமல்ல ரிபல்லியன், எதிர்த்து செயல்படுகிற காரியங்கள், இதை யாவும் பில்லிசூனிய பாவத்திற்கு சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு சரியா இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. விக்கிரக ஆராதனை என்பதை நாம் நினைக்கிறோம் சிலைகளை வைத்து வழிபடுவது மட்டுமல்ல, பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதலும் ஒரு விக்கிரக ஆராதனை. இது எப்படி? தன்னை கடவுளாக பாவித்து கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. இது ஒரு அவபக்தி. இந்த காரியங்களை அவன் செய்தான், சவுல் செய்தான். அவன் கீழ்ப்படியவில்லை, செவி கொடுக்கவில்லை, இரண்டகம் பண்ணினான், முரட்டாட்டம் பண்ணினான், அவபக்தியாக நடந்து கொண்டான். இவையெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருந்தபடியெல்லாம் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் தள்ளப்படுகிறான். இப்பொழுது பெலிஸ்தரோடு ஒரு யுத்தம் நடக்கிறது. அதில் கோலியாத் என்பவன், யாராவது ஒரு நபரை என்னோடு அனுப்புங்கள், நான் அவனை வென்று தீர்க்கிறேன் என்று சவால் விட்ட பொழுது சவுல் அதை கேட்டு பயப்படுகிறான். அவனுடைய படைகளும் நடுங்குகின்றன. ஆனால் தாவீது வாலிபன், அவன் வருகிறான். சவுலிடத்தில் அவனை கொண்டு விட்ட பொழுது அவன் சொல்கிறான், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்கிறான். யாரை புகழுகிறான்? கோலியாத்தை புகழுகிறான். கோலியாத்தை எப்படி புகழுகிறான்? உன்னால் ஆகாது, அவனால் முடியும், எதிரியால் முடியும், எதிரி பலம் உள்ளவன், நீ பலவீனன், நீ சிறு பையன், அவன் பெரியவன், அவன் சிறுவயது முதலே யுத்த வீரன், நீ இப்பொழுதுதான் வந்து நிற்கிறாய் என்று சொல்லி தாவீதை மட்டம் தட்டி கோலியாத்தை உயர்த்தி பேசுகிறான். இது எவ்வளவு தாறுமாறு பாருங்கள். மட்டுமல்ல, அவன் போர் முனையிலே மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சோபாவின் ராஜாக்கள், பெலிஸ்தர் ஆகியோரை வென்ற தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய கேடயத்தையும் அவன் நம்பினானே ஒழிய தாவீதுடைய அந்த பக்தியை, தாவீதுடைய அந்த வீராப்பான அந்த பக்தியை அவன் நம்பவில்லை. அவன் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையிலே வைத்து கவசத்தை அவனுக்கு கொடுத்தான், தன்னுடைய பட்டயத்தை அவன் கையிலே கொடுத்தான். அவனுக்கும் அது பழக்கம் இல்லை. அவன் சொன்னான், இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கொன்றதை இங்கு ஒப்பிட்டு சொல்லி, நானும் கோலியாத்தை வீதமாய் வீழ்த்துவேன் என்று ஓடையிலே இறங்கி 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு தன் அடப்பை பையிலே போட்டுக்கொண்டு செல்கிறான். கவனிலே வைத்து ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை வீழ்த்துகிறான், வென்றான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கு போர் முனையிலே கூட தாவீது தவறானவைகளை செய்யும்படியாக சவுல் தூண்டுகிறான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல இதை தாவீது அறிக்கையிடுகிறான். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று தாவீது கவன்களினாலே கோலியாத்தை வீழ்த்தி பெலிஸ்தரை முறியடித்தான். ஆனால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று தாவீதுக்கு தெரியும், சவுலுக்கு தெரியவில்லை. அவன் தன்னையே நம்பிக்கொண்டிருந்தான்.
மட்டுமல்ல, தாவீது கோலியாத்தை வீழ்த்தி அவன் தலையை வெட்டி எடுத்து வந்த பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். குறிப்பாக பெண்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். இதை கேட்டு சவுல் எரிச்சல் அடைந்தான். அவன் சொன்னான், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்குது, மற்ற எல்லாம் புகழ், பெருமை, அந்தஸ்து எல்லாம் தாவீதுக்கு போய்விட்டது, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் சலிப்படைந்தவனாய் அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். நல்ல கண்களால் பார்க்க முடியவில்லை. அவனுடைய கண்களிலே எரிச்சல், கோபம், அகம்பாவம், பெருமை, பொறாமை எல்லாம் நிறைந்திருந்தது. அந்த நாளில் இருந்து அவன் தாவீதுக்கு பயப்பட தொடங்கினான். இவன் ராஜா, தாவீது ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவனை பார்த்து சவுல் ராஜா ஏன் பயப்பட வேண்டும்? காரணம், கர்த்தர் தன்னிடத்தில் இல்லை என்பதையும் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவன் தாவீதுக்கு பயப்பட தொடங்கினான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சவுல் காய்மகாரமாய் சவுல் பார்க்க தொடங்கின அந்த மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவாரானாலே என்ன நடக்கும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், அசுத்த ஆவிகள் ஒரு மனிதன் துரத்தப்பட்ட பின்பு அது பல இடங்களில் சுற்றி திரிந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு போவென்று வந்தால், அந்த வீடு ஜோடிக்கப்பட்டு வெறுமையாய் இருந்தால் அங்கு அவைகள் குடியிருக்கும். அவனுடைய முன்னிலைமை பார்க்க அவனுடைய பின்னிலைமை அதிக கேடாய் இருக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இங்கு பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போன பின்பு அந்த இடம் வெற்றிடமாகிவிட்டது. அந்த வெற்றிடத்திலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல் இறங்கிற்று. அது அவனை கலங்க பண்ணினது. அவன் மிகவும் வருத்தம், வேதனை, குழப்பம், சஞ்சலம், உறக்கமின்மை என்று சொல்லி அவன் வருத்தம் அடைந்தான். அவன் சுகமடையும்படி தாவீது சுரமண்டலம் வாசிப்பான். தாவீதின் கையிலே சுகமாக்கும் சுரமண்டலம், ஆனால் சவுலின் கையிலே கொலை செய்யும் ஈட்டி. யார் கையிலே என்ன இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கையிலும் என்ன இருக்கிறது? நாம் எதை நம்பி இருக்கிறோம்? தாவீது சுரமண்டலத்தை நம்பியிருந்தான். அதை எடுத்து அவன் வாசிக்க தொடங்கின பொழுது பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கிற்று. ஆனால் சவுலின் கையிலே எப்பொழுதும் ஈட்டி இருந்தது. அவன் ஈட்டியை நம்ப தொடங்கினான். குதிரைகளின் யுத்த குதிரைகளிலே நம்பிக்கையாய் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தரை தமிழ் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கு சவுல் அவன் ஈட்டியையும் வில்லையும் நம்ப தொடங்கினான், படையை நம்ப தொடங்கினான், அவன் குதிரைகளை நம்ப தொடங்கினான். கர்த்தரை அவன் விட்டு விட்டான். ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் சவுல் தன் ஈட்டியை எடுத்து அவன் வாசித்துக் கொண்டிருக்கிற தாவீதின் மேல் எரிகிறான். தாவீது விலகி 2 தரம் தப்பினான். கர்த்தர் தாவீதோடு இருப்பதை கண்டு தன்னை விட்டு அவர் விலகி போனார் என்பதை அறிந்த சவுல் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு வருத்தமான காரியம் பாருங்கள். அது மட்டுமல்ல, தன் மூத்த மகள் மேராப்பை தாவீதுக்கு தருவதாக அவன் வாக்கு சொல்லியிருந்தான். ஆனால் அதை விடுத்து ஆதரியலுக்கு அவளை அவன் மனமுடித்து விடுகிறான். கொடுத்த வாக்கை தாவீதுக்கு அவன் நிறைவேற்றவில்லை. எவ்வளவு வருத்தமான காரியம். சொல் தவறாதவன் பூரண புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தலைவன், இது எபிரேயர்களுக்கு இஸ்ரவேலருக்கும் தலைவனாகிய ராஜா சவுல் சொன்ன வார்த்தை நிறைவேற்றவில்லை. தலைவனானவன் வாக்கு கொடுத்தால் அதை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும். தனக்கு நஷ்டமே வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். அவன்தான் உத்தமன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இங்கு தாவீதை அவன் ஏமாற்றினவனாய் காணப்படுகிறான். திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை ஆட்கொள்கிறது. பொறாமையின் வாழ்க்கை, போட்டியான வாழ்க்கை, வகையான வாழ்க்கை, தீய வாழ்க்கை சவுலை சூழ்ந்து கொள்கிறது. தாவீதை கொல்ல அவன் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறான். ஏன் நாம் சவுல் ராஜாவை குறித்து சிந்திக்கிறோம்? எப்பொழுதுமே நாம் சிறந்த காரியங்களை சிறந்த மனிதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எதையெல்லாம் கற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம். சவுல் ராஜாவை போல நாம் இருக்கக்கூடாது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சவுல் ராஜாவை போல சிந்திக்கவும் செயல்படவும் கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால் எவைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிற நாம் எவைகளை செய்யக்கூடாது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு தாவீதை அவன் தொடர்ந்து கொலை செய்ய பின் தொடர்கிறான். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 3000 பேருடன் என்கேதி வனாந்தரத்தில் தாவீதை வேட்டையாட சவுல் தீ விரிக்கிறான். சவுல் மலாஜலாதி கழிக்கும்படியாக கெவி ஒன்றிலே போன போது தாவீதோடு இருந்தவர்கள் தாவீதை தூண்டி விடுகிறார்கள். இது நல்ல நேரம்,
சவுலை அழித்து விடும்படியான ஒரு நல்ல நேரம். அவனுடைய ஆடைகள் இங்கு கலற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவனுடைய சால்வையை இங்கு நாம் பார்க்கிறோம். ஆகையினால் நீர் அவனை இந்த வேளையிலே கொலை செய்து விடலாம் என்று சொல்லி தாவீது துன்றும் பொழுது தாவீது மெல்ல போய் அவனுடைய சால்வை தொங்கலை லேசாக அறுத்த பொழுது தாவீதுடைய மனதை அடித்துக் கொள்கிறது. காரணம், என் தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன், அவனுடைய சால்வை நான் எப்படி தொடலாம் என்று அவன் உத்தமனாக காணப்படுகிறான். வேதம் சொல்கிறது, உன் சத்துரு இடரும்போது சந்தோஷப்படாதே, கர்த்தர் அதை காண்பார், அது அவருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கும். இன்றைக்கு சத்ருவை சிநேகிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சத்ருவை அழிந்து போவதற்கு நான் விட்டுக் கொடுக்க கர்த்தர் அழைக்கவில்லை. அதையெல்லாம் சிலுவையிலே இயேசு சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்று அறியாமல் செய்கிறார்கள். இன்றைக்கு உலகம் சத்ருவை அழிக்க துடிக்கிறது. ஆனால் நாமோ சத்ருவை நேசிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய காரியம். உன் சத்ருவை சிநேகி, சபிக்கிறவனை ஆசீர்வதி, பகைக்கிறவனுக்கு நன்மை செய், உன்னை நிந்திக்கிறவனுக்காக துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணி என்று மத்தேயு 5:44 வாசிக்கிறோம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கு தாவீது சவுலிடத்தில் அவிதமாய் நடந்து கொண்டான். சவுல் கெபியை விட்டு நடந்து திரும்பி போன போது தாவீது பின்னாக இருந்து அவனை கூப்பிடுகிறான். ராஜாவாகி என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தான். தாவீது தரை மட்டும் விழுந்து வணங்கி சொல்கிறான், நான் உமக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய இல்லை, ஆனால் நான் உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறேன் என்று சொல்லி உண்மை தூண்டி விடுகிறேன். மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? கர்த்தர் உம்மை ஒப்பு கொடுத்ததும் இங்கும் இருக்கிற என்னோடு இருக்கிறவர்கள் சிலர் உம்மை கொள்வதற்கு சொல்லியும் நான் உம்மை தப்ப விட்டேன். நீர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றான். ஒரு கபடற்ற ஒரு ஆத்மாவாக தாவீது இருக்கிறான். சத்துரு தன்னை கொலை செய்ய தேடி துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை அவன் தப்ப விடுகிறான் என்றால் அவன் எவ்வளவு உத்தமனாய் இருக்கிறான். அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். 1 சாமுவேல் 24 16 முதல் 22 வசனங்கள்ல சவுல் மனஸ்தாபப்படுகிறான். என் குமாரனாகிய தாவீதே, என்னை பார்க்கிலும் நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன் என்று சொல்கிறான். அப்பொழுது தாவீது அவனை விட்டு கடந்து போகிறான். இக்காலகட்டத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி மரணம் அடைகிறான். சவுல் எப்பொழுதும் சாமுவேலை நோக்கி பார்த்து கொண்டதும் இப்பொழுது அவனுடைய நம்பிக்கை யார் என்று பார்க்கவில்லை. அவன் பார்த்தால் தேவனாகிய கர்த்தர் என்பதை அவன் விட்டு விட்டான். ஆகையினால் அவன் தனக்கு வந்த யுத்தத்திலே தான் வெற்றி பெறுவது நடக்குமா இல்லையா, போலீசர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், எதிரிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் வெற்றி பெறுவேனா என்று யாரிடத்தில் போய் கேட்பேன் என்று சொல்லி அவன் யோசித்த பொழுது அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயின் இடத்தில் அவன் போகிறான். 1 சாமுவேல் 28 4-5 வசனங்களிலே பெலிஸ்தியர் அவருடைய பாளையத்தை கண்டு சவுல் பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. யாருக்கு பயம் வரும்? உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு பயமில்லை, பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு பயமில்லை. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். பயம் வேதனை உள்ளது. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் பயப்பட மாட்டான். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் என்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவன் போய்கொண்டே இருப்பான். காரணம், அவனுடைய விசுவாசம் தன்மேல் அல்ல, கர்த்தர் மேல். அவனுடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல் இருக்கிறது. ஆகையால் அவன் பயப்படுவதில்லை. இன்றைக்கு 365 தடவை வேதத்திலே பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் எங்கே போய் சேருவார்கள்? பயப்படுவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை, கர்த்தரை அவர்கள் நம்பவில்லை, கர்த்தரை அவர்கள் சார்ந்திருக்கவில்லை. ஆகினால் எதை கண்டாலும் பயம், எப்பொழுதும் பயம், யாரை குறித்தும் பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், என்ன நடக்கும் என்று பயம், வாகனத்தை ஓட்டும் போது பயம், வாகனத்தில் பயணம் செய்யும் போது பயம், இரவிலே தூங்கும் போது பயம், எப்பொழுதும் பயம் பயம் என்று பயந்து கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்கள் கர்த்தரை பற்றி கொள்ளவில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகினால் நாம் பயப்படாதிருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சிங்கக்கவியிலே தானியேல் போடப்படுவான் என்று தெரிந்தாலும் அவன் தைரியமாக இருந்தால் அவனுக்கு பயம் இல்லை.
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூழலிலே போடப்படுவார் என்று அறிந்தும் அவர்களுக்கு பயமில்லை. தாவீது கோலியாத்தை கண்டு அவன் பயப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையை கண்டு பயப்படவில்லை. நாம் பயப்பட வேண்டியது ஒரே ஒரு காரியம், தேவனாய கர்த்தருக்கு மாத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுவதனால ஜனங்கள் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நான் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனாய கர்த்தருக்கு மாத்திரமே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்றால் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பாவம் செய்யாதிருக்கவும் பரிசுத்தமாய் வாழவும் நம்மை அர்ப்பணிப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இங்கு சவுல் பயத்தினாலே அவனுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. கர்த்தர் அவனுக்கு உத்தரவு அருளவில்லை. காரணம், அவனை விட்டு அவர் விலகி போய்விட்டார். இப்பொழுது அவன் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை நோக்கி தேடி போய் அங்கு அவன் குறிகேட்டுக் கொண்டிருந்தான். எவ்வளவு வருத்தமான காரியம். இன்றைக்கு நாம் காலங்களையும் நேரங்களையும் சகனத்தையும் பார்த்து கொண்டிருந்தோம். போனால் நாமும் அந்த விதத்தில் தான் இருக்கிறோம். நல்ல நேரம் என்று சொல்லுகிறோம். எது நல்ல நேரம்? எல்லா நேரங்களும் கர்த்தருடைய கரத்திலே, காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. நாமும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம். எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் தான். ஆனால் நாம் தீமை செய்வோமானால் அது நிச்சயம் கெட்ட நேரம் தான். கர்த்தர் நல்லவர். அவருடைய நேரங்கள், சமயங்கள், காலங்கள் நல்லவைகள். ஆகினால் எல்லா காலங்களும் நல்ல காலங்கள் என்று நாம் விசுவாசிப்போம். இவனோ காலங்களை நேரங்களையும் எவ்விதமா இருக்குன்னு சொல்லி தவறான பாதைக்கு போனான். அதன் விளைவாக அவன் இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டான். சவுலுடைய மரணத்தை குறித்து நாம் சிந்திப்போமானால் அவன் மரணமடைகிற காலங்கள் வந்து விட்டது. 1 சாமுவேல் 31 அதிகாரம் 1 வசனத்துல இஸ்ரவேலர் கில்போவா மலையிலே பெலிஸ்தர் முன்பாக முறிந்தோடி போனார்கள். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோனத்தான் அவனுடைய உடன் இருந்தவன் அபினதாப்பின் மகன் ஆகிய இருவரும் வெட்டி போடப்பட்டார்கள். சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டான் என்று சொல்லி 3ஆம் வசனத்தில வாசிக்கிறோம். யோசேப்பு கணிதரும் செடி, அவன் சுவரின் மேல் படர்ந்து கணிதரும் செடி. வில் வீரர் அவனை எய்து மனமடிவாக்கினார்கள். ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. யாக்கோபின் புயபலத்தினாலே அவனுடைய புயம் பலத்து என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் இங்கோ கணிதருகிற ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்ட சவுல் ராஜா பெலிஸ்தருடைய வில் வீரரால் காயப்பட்டான். பெலிஸ்தரை அழிக்கும்படியாக நியமிக்கப்பட்ட சவுல் பெலிஸ்தராலே அழிவை காண்கிறான். விருத்த சேதனம் இல்லாதவர்களால் நான் சாகக்கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? அந்த வழியாய் வந்த தன்னோடு உடன் இருந்த ஆயுததாரியை நோக்கி அவன் சொல்கிறான், என்னை வெட்டி போடு என்கிறான். அப்பொழுது அவன், ராஜாவை உண்மை நான் எப்படி வெட்டி போடுவேன் என்று சொல்லி அவன் அதை மறுக்கிறான். உடனே அவன் சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுகிறான் என்று பார்க்கிறோம். அந்த வழியாக ஒரு அமலேக்கிய இளைஞன் தற்செயலாக வருகிறான். இங்க என்ன காண்கிறோம்? சவுளுடைய மரணத்திலே சவுல் அழிக்க வேண்டிய அமலேக்கியர்களும் சவுல் அழிக்க வேண்டிய பெலிஸ்தர்களும் அவனை அழிக்க தொடங்கி விட்டார்கள். காரணம், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு நபர், தேவனுடைய சத்தத்தை கனவீனம் பண்ணின ஒரு நபர் அவர்களாலே அழிக்கப்பட்டு போகிறான். அமலேக்கியரை அவன் அன்று முழுவதுமே அழித்திருப்பானால் இந்த அமலேக்கியன் இங்கு வந்து சவுலை வெட்டி போட்டு இருக்க மாட்டான். என்ன வாசிக்கிறோம்? அவன் சொல்கிறான், நான் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வெட்டி போடப்படாதபடிக்கு நீ என்னை கொன்று போடு என்று சொல்லி ஆயுததாரிட்ட சொல்கிறான். ஆனால் அவன் மறுக்க, அவனே அது ஈட்டியா பட்டயமா என்று சொன்னால் ஈட்டி என்று சொல்லி அமலேக்கியன் சொல்கிறான். ஆனால் வேதவசனம் பட்டயம் என்று சொல்கிறது. எதுவோ எப்படியோ அந்த பட்டயத்தை நட்டு அவன் மேல் விழுகிறான். அந்த அமலேக்கியன் அந்த பொழுது அவன் சொல்கிறான், நீ என் நண்டையில கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேதனையாய் முடிகிறது. மனுஷன் வேஷமாக திரிகிறான், விரதமாய் செஞ்சலப்படுகிறான் என்ற இங்கு ஒரு வேதனையான ஒரு முடிவு. ஆரம்பம் அற்புதமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். இங்கு அற்புதமான ஆரம்பம், முடிவு வேதனையான முடிவு. இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏன் சவுலுக்கு வந்தது என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை, தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை, புரட்டாட்டம் பண்ணியவனாக இருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். இன்னுமாக அவன் தனக்கு உதவியாய் நின்ற தாவீதின் மேல் பொறாமை கொண்டு அவனை பகைத்து அவனை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டே இருந்தான். இவைகளாலே அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது. தன்னுடைய ராஜ பட்டத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்ற உறுதியாய் அவன் நின்றபடியினாலே இலவசமாய் வந்த அந்த பட்டமானது அவனையே கொன்று போட்டது. அவன்
ஒரு அமலேக்கியராலே அவன் வெட்டி கொலை செய்யப்பட்டான். அவனுடைய ராஜமுடியையும் அவனுடைய புயத்தின் அஸ்தகடத்தையும் எடுத்து அவன் தாவீதிடத்திலே கொண்டு போது தாவீதும் அவன் வீட்டார் அனைவரும் புலம்பி அழுகிறார்கள். ஐயோ, பலவான்கள் விழுந்தார்களே என்று சொல்லி, பராக்கிரமசாலை விழுந்து போனார்கள் என்று சொல்லி அவன் புலம்புகிறான். அவன் புலம்பல் பாடுகிறான். 2 சாமுவேல் 1:21 சவுல் தைலத்தால் அபிஷேகம் படாதவர் போல அவர் கேடமும் அவமதிக்கப்பட்டதே என்று சொல்லி அவன் புலம்புகிறான். பின்பு ஒரு வாலிபனை அவன் கட்டளையிடுகிறான். அந்த சவுல் ராஜாவை வெட்டி போட்ட அந்த அமலேக்கினை நீ வெட்டி போடுகின்ற பொழுது அந்த வாலிபன் அவன் மேல் விழுந்து அந்த அமலேக்கினை வெட்டி போடுகிறான். இவ்விதமாக சவுலுடைய நாட்கள் முடிகிறது. துக்கமாகிறது. அற்புதமாய் தொடங்கின ஆரம்பம். சௌந்தரியவான் இப்பொழுது அலங்கோலமாகிவிட்டான். மிக உயரமானவன் இங்கு சிறுமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறான். அவன் இஸ்ரவேலை இரட்சகராய் வந்தவன். ஆனால் இப்பொழுது அவனை ரட்சிக்க ஒருவரும் இல்லை. காரணம், தேவ சித்தத்தை தேடாமல், தேவ சத்தத்தை கேட்காமல், சுயத்தை கடவுளாய் கொண்டு செயல்படுகிற ஒவ்வொருடைய முடிவு இதுதான். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு சவுலை பார்க்கிறோம். ஒரு ஒப்பீடை இந்த நாளிலே நாம் பார்த்து அதை நிறைவு செய்வோம். லத்தீன் மொழியிலே சவுல் என்றால் ஸ்மால், லிட்டில் என்று பொருள். சிறியவன், சின்னான் என்று பொருள். இங்கு பழைய ஏற்பாட்டு சவுலையும் புதிய ஏற்பாட்டு சவுலையும் ஒப்பிட்டு பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். புதிய ஏற்பாட்டு சவுலும் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு சவுல் அவன் கீழிருந்து மேலாக தன் வாழ்க்கையை தொடங்குகிறான். அவன் கழுதைகளை தேடி போனவன் இன்றைக்கு இஸ்ரேல் கோத்திரத்தை ஆளும் ராஜாவாக நியமிக்கப்படுகிறான். ஆனால் சவுல் தர்த்து பட்டணத்தான். அவன் ரோமபுரி சிட்டிசன்ஷிப் வாங்கினவன். அவன் கமாலியின் பாதத்தில் படித்தவன். ஆனால் அவனோ எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையும் என்று என்கிறேன் சொல்லி அவன் மேலிருந்து கீழாக இறங்குகிறான். அவனுடைய ஆஸ்திகள், அந்தஸ்து, படிப்பு எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டு கர்த்தரை அறிகிற அறிவுக்காக, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிற அறிவுக்காக, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிகிற அறிவுக்காக அவன் எல்லாவற்றையும் இழக்க அவன் முன் வருகிறான். மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு சவுல் தெரிந்தெடுக்கப்பட்டான். ஆனால் தேவ சித்தத்தை விட்டு அவன் விலகினபடியால் அவன் தள்ளப்பட்டு போனான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுலோ அவன் தெரிந்தெடுக்கப்பட்டான், பயன்படுத்தப்பட்டான். பழைய ஏற்பாட்டு சவுல் அவன் முதன்மையானவனாக தொடங்கினவன், இறுதியிலே அவன் கடைசியாக அவன் ஒன்றுமில்லாமல் போகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுலோ கடையப்போஸ்தலனா என்று தன்னை அறிவித்தாலும் அவன் முதல்வனாக சிறந்த ஊழியக்காரனாக, எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஊழியக்காரனாக அவன் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு சவுல் அவன் 12 கோத்திரங்களை கட்டி எழுப்பினவன். பின்பு அதே கோத்திரங்களை அவன் இடிக்க தொடங்கினான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுலோ திருச்சபையில இடித்தவன் திருச்சபையில கட்டத் தொடங்கினான். பழைய ஏற்பாட்டு சவுல் பயந்தே செத்து போனான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுலோ சாவுக்கே அஞ்சாதவன், அவன் பயம் இல்லாதவன். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறான். ஒரு ராப்பகல் முழுவதும் கடலிலே போக்கினேன் என்று சொல்கிறான். மிளாறுகளால் நான் அடிக்கப்பட்டேன், 1 அடியாக நான் 3 முறை அடிக்கப்பட்டேன் என்று சொல்லப்படுகிறான். அவன் சாவுக்கு அஞ்சாதவன். அவன் எதை குறித்தும் அஞ்சவில்லை. அத்தகைய ஒரு தைரியசாலியாக, வீரமுள்ளவனாக புதிய ஏற்பாட்டு சவுல் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு சவுல் எல்லாவற்றையும் தக்க வைக்க அவன் போராடினான். தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக அவன் போராடி கொண்டே இருந்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுல் சொல்கிறான், நான் மனிதர்களை பிரியப்படுத்தவேன், ஆனால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. நான் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அவர் சொல்வதை கேட்டு அவர் என்ன நடத்துகிறார் அந்த பாதையை போகிறேன் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு சவுல் சொல்கிறான். மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக அவன் நல்ல போராட்டத்தை போராடி எல்லாவற்றையும் இழந்து நித்திய ஜீவனை அவன் சுதந்திரித்துக் கொண்டான், பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு சவுல் கழுதையை தேடி போனான். புதிய ஏற்பாட்டு சவுலோ கிறிஸ்துவுக்காக தானே கழுதையாக மாறி போனான். அவன் கிறிஸ்துவை சுமந்து திரிந்தான். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவன் பிரசங்கித்தான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கிறிஸ்து என்று, கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி சொன்னான். மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு சவுல் கொலை செய்யாமல் அற்புதமான ஆரம்பத்தை தொடங்கினான். ஆனால் தற்கொலை செய்து தன்னை மடிந்து கொண்டான். புதிய ஏற்பாட்டு சவுலோ கொலைகாரனாக வாழ்க்கையை தொடங்கினான். ஆனால் அவன் கர்த்தருக்காக கொலை செய்யப்பட்டான்.
இரண்டு சவுளுடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டு சவுல் நமக்கு பேட் ரோல் மாடல், புதிய ஏற்பாட்டு சவுளுடைய வாழ்க்கை நமக்கு நல்ல முன்மாதிரியான ரோல் மாடல். நாம் இந்த இரண்டிலே 2 காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, பழைய ஏற்பாட்டு சவுளை போல ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆனால் அதே வேளையிலே புதிய ஏற்பாட்டு சவுளை போல நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க